வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு வந்து 4 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா இது மாதிரி தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கோட 2 சைடும் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஷேப் வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போது இதை கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாக வந்து நீங்கள் கட் பண்ண வேணாம். அது மாதிரி கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண உடனே ஒரு நார்மல் வாட்டரில் நீங்கள் கட் பண்ண அந்த உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது என்னாகுன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் இது மேலே இருக்கிற அந்த மாவு பொருளாக வரும், நம்ம கட் பண்ணும்போது ஒரு மாவு மாதிரி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ரிமூவ் ஆகிடும். நம்ம நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது அந்த பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் இதே மாதிரி போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் தண்ணியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஆகட்டும். 20 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. நல்லா வந்து அதில் இருக்கிற மாவெல்லாம் வந்து நல்லா தண்ணியில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் நல்லா ஃப்ரெஷ் டவல் மாதிரி கூட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி அந்த தண்ணியிலேருந்து எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஃபுல்லாக வந்து நம்ம வெளியில் வச்சு சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துடணும். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபேன் காற்றுல வச்சா கூட பட்டுன்னு வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பேனில் நம்ம பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போது நம்ம வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு, ஃபஸ்ட் பேட்ச் பொரிக்கும் போது இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து 2 பேட்சாக வந்து நம்ம பொரிச்சு எடுப்போம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இது மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்சை போட்டு எடுத்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இது தனியாக வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம பொரிச்சு வச்சதை இது ஃபுல்லாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அடுத்ததாக வந்து இதை நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்க்க வந்து உங்களுக்கு எண்ணெயாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செகண்ட் டைம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரும்பவும் இதை எண்ணெயில் வந்து சேர்த்து இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து உள்ளே இருக்கிற உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடும். இப்போ செகண்ட் டைம் இதை வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கும்போது மேலே வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து
பொரிச்சு எடுத்துக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிறது தெரியும். பாருங்கள், கலர் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து நல்லா கிளியராக தெரியும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் நாம் எடுத்து வச்சிடலாம். ஃபைனலாக நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து மேலே தூவி விட்டுருங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட நீங்கள் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் வந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.